கிழமைக்கு என்ன வரும் தெரியல, வியாதி வரும். 5 காரியம் சொல்லுவேன். இந்த 5 காரியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வியாதியே வராது. எழுதிங்க. இன்னைக்கு தலைவலி பார்த்து 45 வருஷம் ஆகுது. வயிற்று வலினா என்னன்னு தெரியாது, தலைவலினா என்னன்னு தெரியாது. ஒரு டேப்லெட் அவசியம் இல்லை. போடுற டேப்லெட் வைட்டமின் டேப்லெட் தான். வைட்டமின் டேப்லெட் சி, இ, CoQ10, omega-3 இந்த மாதிரிலாம் போட்டுட்டு நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு கூட நான் காலேஜ் டென்னிஸ் பிளேயர் தோக்கடிக்கிறேன்னா என்ன விஷயம்? காலேஜ் டென்னிஸ் பிளேயரை நான் தோக்கடிக்கிறேன். ஏன்ல கர்த்தருடைய சரீரத்தை நன்றாக பாதுகாத்து அது நன்றி காலம் செய்யும். நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு நாளும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டீங்க. பிள்ளை பெறுறது தவிர ஒரு நாளும் வியாதியா இருக்க மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் 2 பேரும் வருஷந்தோறும் நாங்கள் பிளட் செக்அப் பண்ணிக்குவோம், மெடிக்கல் செக்அப் பண்ணிக்குவோம். அமெரிக்கா போன உடனே அங்கே பண்ணோம், இந்தியா வந்தவுடனே இங்கே பண்ணோம். நான் சொன்னேன், hook me up with every machine you got. எந்த மிஷின்லாம் வச்சிருக்க அதை வச்சு என்ன டெஸ்ட் பண்ணு. the top executive checkup எல்லாம் செக்அப் பண்ணி ஒரு 14 பேஜில் எல்லாத்தையும் முடிச்சேன். அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு ஆர்பிசி, ஐஏசி, லிப்பிட்லாம் போட்டிருக்குல்ல அவங்கள்ட்ட அதற்கு ஒரு டாக்டர்கிட்ட போனேன். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹை ஸ்கூல் இருக்குல்ல, ஹாரிங்டன் ஸ்ட்ரீட், அங்கே பெரிய 2 ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, டாக்டர் கோபால்சாமி அவருக்கு ஒன்று, அவர் மனைவி ஒன்று, பெரிய 10 அடுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கே போனேன். போய் இதை கொஞ்சம் அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க அப்படி பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? பார்த்தாரு. உங்களோட நான் டாக்டர் MD FRCS, உங்களோட நான் 15 வயசு சின்னவன், எனக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது, அது எப்படி உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை? எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குங்க. அப்படியே அவர் சீட்டை விட்டு கிட்ட ஓடியாந்து என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த 30 வருஷத்துக்கு ஒரு டாக்டர் கிட்ட வர மாட்டார். நான் சொன்னேன், டாக்டர் வருவான், நான் ஜெபம் பண்ணி அனுப்புறேன். என்ன ரகசியம்? என் புக்கு ஒன்று கொடுத்துட்டு இந்த 5 செய்யுங்க டாக்டர், எழுதிக்க. நம்பர் 1 சொல்லுங்க. நம்பர் 1, எல்லாரையும் மன்னிக்கணும். ஆமென். எல்லாரையும் மன்னிக்கணும். சேஷமா உங்க சொந்தக்காரன் மன்னிக்கணும். நம்பர் 2, எல்லாருக்கும் தாராளமாய் கொடுக்கணும். கர்த்தருக்கு செழிப்பாய் கொடுக்கணும். ஆமென். கொடுக்கிறவனுக்கு வியாதி வராது, மன்னிக்கிறவனுக்கு கொடுக்கிறவனுக்கு வியாதி வராது. 3வது, யாராவது எந்த நன்மை செய்தார்களோ, எந்த சின்ன காரியம் இருந்தாலும் சொல்லிக்கொண்டே இருக்கும். The attitude of gratitude. Gratitude, நன்றியுள்ள இருதயம் தன்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லையை பெருக்கிக் கொண்டே இருக்கும். நீங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இன்னும் 2 பேர் கொடுப்பாங்க. அவ்வளோ நன்றியா இருக்கு. இன்னைக்கு சொல்றேன் ஒரு காரியம். 1968 நினைக்கிறேன், 67, 66 சின்ன பையனா கல்யாணம் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படிங்கும்போது 68 நாங்கெல்லாம் உபவாசம் காலையில் 5 மணிக்கு இருந்துச்சு. தாம்பரம் முழுதும் கலக்கிட்டோம். தாம்பரம் மீட்டிங்கோன்னு நினச்சோம். எல்லாம் திருப்பிரசவம் போகிறது. அப்புறம் உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் சனிக்கிழமை வெளியே அதை ஊருக்கு போகிறதுக்கு இருந்தோம். ஒருத்தர் வந்து கதவு தட்டினார். அவர் யாருன்னு சொன்னார். அவர் ரேஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பந்தயத்தில் சூதிலையும் அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு, பாவத்திலிருந்து பலவிதமான இடத்துல ரட்சிக்கப்பட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்றார் பல்லாவரத்தில். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இனி என்ன செய்வேன்? யாரிடம் போகும்? நான் போற சர்ச்சு லுத்தரன் சர்ச்சு, அவங்களுக்கு ரட்சிப்பே தெரியாது. என்னை மேலே நடத்துகிறார். நீ ட்ரெயின் எடு, ஆண்டவர் சொன்னார். நீ ட்ரெயின் எடுத்து தாம்பரத்துக்கு போ, நான் காட்டுகிறேன் யாரு. எடுத்து ட்ரெயின் எடுத்து வந்தார். நேராக போ, கணபதிபுரம் அந்த பாத்திமா கேத்தலிக் சர்ச் வழியாக போ. கார்டியை ஸ்கூல் எதிர் சந்தத்தில் இங்கே என் மகனை வைத்திருக்கிறேன். அவன் பேர் பிரியதாஸ். என்னுடைய பழைய பேர் பிரியதாஸ்.
பிரியதாஸ் ஜான் பால் அவங்க 8ஆம் நம்பர் வீட்டுக்கு நேரம் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. வந்து கதவு கட்டிட்டு இங்கே பிரியதாஸ் ஜான் பிரியதாஸ் இருக்காரா. சாம் சுந்தரம், ஜோசப் மோகன், இவங்களுக்கெல்லாம் அந்த பிரியதாஸ் தான் தெரியும். பிரியதாஸ் இருக்காரா, நான் கருத்து நான் தான் அப்படியே கட்டி பிடிச்சாங்க. நீங்கள் யாரு அல்லாவத்தை ஜெபிக்கும் பொழுது யாரிடம் போவேன் ஆண்டவரே எனக்கு உங்கள் பேர் சொல்லி அட்ரஸ் கொடுத்தாரு. வாங்குவாங்க. அவரை ஒவ்வொரு சனிக்கிழமைகளுக்கு வந்துடுவார். ஜெபம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4க்கு எந்திரிச்சு 1 hour ஜெபம் பண்ணி 5 மணிக்கு தெரு பிரசங்கம் பாம்பரம் முழுது போவோம். அவருக்கு எழுதி கொடுப்பேன், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க, லைட் போஸ்ட்டை பார்த்து பிரசங்கம் பண்ணுங்க, அப்புறம் ஜனங்களுக்கு முன்னால் பேசுவீங்க ஒரு நாள் சொல்லி எழுதி கொடுத்து பிரசங்கம் பண்ணுங்க. அப்படி பிரசங்கம் பண்ணி அவர் இன்னைக்கு உலகம் முழுதும் தெரிந்த ஊழியக்காரர். அவர் இன்னைக்கும் எங்க மீட்டிங் நடந்தாலும் என்ன சொல்றாராம், இந்த மேனேஜர் கைத்தட்டு பிரபாகர் அவர் ஒரு மீட்டிங் 2 மாசத்துக்கு முன்னால் பண்ணார். இது 40 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த காரியம். என்னை நடத்தினவர் ஜான் பால் என்ற பிரியதாஸ். நான் மறக்கவே மாட்டேன். அவர் யாருன்னா சாது செல்லப்பா. உங்களுக்கு எல்லாரும் தெரியுங்க, சாது செல்லப்பா. அவர் இன்னைக்கு மறக்கவில்லை. இதே மாதிரி 1968 நான் பிரசங்கம் பண்ணிட்டு போது ஒருத்தர் வில்லியம் தேவதாசன் அவருடைய தம்பியை கொண்டு வந்தார். நீ பாடா இவர் பிரசங்கத்தை கேளலாம், நீ என்ன சிஎஸ்சி ரட்சிக்கப்படுறா இன்னைக்கு அப்படின்னு கூட்டிட்டு வந்தார். நானும் ஜீவானந்த், நோவன் ராபர்ட்ஸ் 3 பேர் பிரசங்கம் பண்ணோம். இந்த வாலிபாய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நாம் கொடுத்த பிரசங்கம் அவர் அன்னைக்கே மாற்றி அவர் ரட்சிக்கப்படுறது மாத்திரம் இல்லை, நேராகவே ஊழியத்துக்கு வந்தார். ஆண்டவரே, if you can use me like him, make me to preach like him, I will serve you for times. அவர் தான் ஜான் சாலமன், அவருடைய ஓல்டு ஃப்ரெண்ட். இந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஆளுநை கொண்டு வர. ஏன்னா இவங்க எல்லாம் எதுக்கு சொன்னேன்னா இன்னைக்கும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாத நிலை பெரிதாக. நன்றியுள்ளவனுக்கு எப்பொழுது கேட்டாலும் கொடுன்னு ஒரு பழமொழி இங்கிலீஷ்ல இருக்கு. ஹல்லேலூயா. 3வது காரியம்னா நன்றி. யார் என்ன செய்தாலும் மறக்காதீங்க. ஆமென். திடீர்னு பெரிய ஆளாயிடுவீங்க, உங்களை பெரிய ஆளாகணும்னா மறக்காதீங்க. ஆமென். ஏணி பிடிச்சி மேலே ஏறிட்டீங்க, ஒருவேளை வழுக்கினா மறுபடியும் அவங்களை பார்க்கணுமே, அப்பவே தேங்க்யூ சொல்லிடுங்க, நல்லா பிடிப்பாங்க. ஆமென். ஏணி பிடிச்சி மேல போனீங்க, அவர் பிடிச்சுதானே மேல போனீங்க. நீங்க அவரை மறந்தீங்கன்னா அவர் உங்களை மறந்தா என்ன ஆகுது? ஆமென். முதலாவது என்ன? அது சொல்லுங்க, நான் எல்லாரையும் மன்னித்து விட்டேன். 2வது தாராளமாய் கொடுக்கும் விசுவாசியாவே. 3வது 4வது என்ன தெரியல, விசுவாச அறிக்கை சொல்லிட்டு நான் சொல்றேன். எங்க போனாலும் 45 வருஷத்துக்கு மேல ஆகுது, தலைவலினா என்னன்னு தெரியாது. ஆமென். அவனுக்கு மகிழ்வேன். கொலஸ்ட்ரால் டாக்டர் கூட பார்த்து ஆச்சரியப்படுறார். கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது. நான் சுவிட்சர்லாந்து சாக்லேட் தான் சாப்பிடுவேன், ஆனாலும் சுகர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது, பிபி கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த டாக்டர் கடைசியா சொன்னாரு, உங்களுக்கு 17 வயசு சுகம் போல இருக்குது. ஆமென். 17 வயசு போல நான் யோசேப்பு, 17 வயசு போல நான் ஈசாக்கு. ஆமென். 17 வயசு போல தாவீது கோலியாத் அடித்தவன். ஹல்லேலூயா. உங்கள் வயது திரும்ப, ஹல்லேலூயா. உங்கள் வாய் நன்மையினால் திருப்தியாக்கப்பட வேண்டும், நெகட்டிவ் வார்த்தையினால் திருப்திப்படாதீங்க. ஓ என் கஷ்டத்தை சொன்னாதான் சொல்லாதீங்க.